எல்லாம் அவன் செயல். இது சுவாமியின் கதை நேரம். நீங்க எல்லாருமே சில சமயம் பார்த்துருக்கலாம், நம்ம வீட்டில் வந்து அனுமன் போட்டோ இருக்கும். அந்த அனுமன் போட்டோவோட எண்டில் அவருடைய வாலில் வந்து ஒரு மணி தொங்கிட்டு இருக்கும். அந்த மணி ஏன் தொங்குது அப்படிங்கிறது தெரியுமா? தெரியலனா இந்த கதையை முழுசா கேளுங்க, உங்களுக்கு அதோடைய அர்த்தம் புரியும். இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப கதைக்குள்ள போகலாம். ராமபிரான் வந்து அவருடைய தந்தையோட பேச்சை கேட்டு வனவாசம் போனது எல்லாருமே தெரியும். அப்படி வனவாசம் போகும்பொழுது சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்துட்டு போனது தெரியும். அப்போ ராவணன் கவர்ந்து போனதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு சீதா பிராட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு வானர படைகள் சேர்றாங்க. வானர படைகள்ல வந்துட்டு ஹனுமான் வந்து சுக்ரீவன் தலைமையில ஹனுமான் போயிட்டு காப்பாத்துறாரு இல்லையா? அந்த டயத்துல இங்க வந்து நமக்கு தெரியாத ஒரு ஒரு கூட்டம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சிங்கலிகா அப்படிங்கிற ஒரு வானர கூட்டம். அந்த சிங்கலிகா வானரத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப குட்டி குட்டியா இருக்குமா. அதாவது ஹனுமான் அளவுக்கு பெருசா இருக்காது, குட்டி 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 குட்டியா இருக்கிற அந்த சிங்கலிகா குரங்குக்கு வந்துட்டு சொல்றதா ராமர்கிட்ட நாங்களும் வரோம் சீதா பிராட்டியை காப்பாத்த அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு அங்க இருக்கிறவங்க சிரிக்கிறாங்களா, நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? அங்க வந்து அங்க இருக்கிற அரக்கர்கள்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இருப்பாங்க, உங்களுக்கு அப்படி ஊதினால போயிடுவீங்கன்ட்டு அவங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்களாம். இருந்தாலும் இந்த வானரங்கள் வந்துட்டு சொல்லுமா, அந்த சிங்கலிகா வானரங்கள் ஒரு 1000 பேர் கொண்ட குழு, சரியா? இல்ல நாங்களும் கண்டிப்பா வருவோம், வந்து எங்களால முடிஞ்சது ராமபிரானுக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்னு உடனே சரி வாங்க போகலாம் அப்படின்னு போறாங்க. போகும்போது என்ன ஆகுது, ராவணனோட ட்ரூப்ல ஒவ்வொரு தளபதியா வராங்க, ஒவ்வொருத்தரா சாகுறாங்க. அப்போ வந்து வேற வழி இல்லாம ராவணன் என்ன பண்றாருன்னா கும்பகர்ணனை கூப்பிடுறாரு. கும்பகர்ணா நீ போயிட்டு ராமனை அடிச்சுட்டு வா அப்படின்ட்டு. கும்பகர்ணன் சொல்றாரு இல்லையா, வேண்டாம் அண்ணா, நீ பண்றது வந்து தர்மத்துக்கு தவறானது, நீ அடுத்தவன் மனைவியை வந்து கவர்ந்து வந்திருக்க, கண்டிப்பா இந்த போர்ல வந்து நமக்கு தோல்விதான் கிடைக்கும், இருந்தாலும் நீ சொல்றேன்றதுக்காக நான் போறேன்ட்டு அவர் வந்து ஃபீல்டுக்குள்ள வராரு. கும்பகர்ணன் எப்படி இருப்பாரு, இருக்கிறது பயங்கர பெருசா இருப்பாரு, நல்ல குண்டா இருப்பாரு. ஒரு பேச்சுக்கு எக்ஸாஜரேட் பண்ண சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 100 அடி ஹைட் இருப்பாரு வச்சுக்கோங்க. இவ்வளவு பெரிய குண்டா இருப்பாரு. அப்போ 100 அடி ஹைட்டா எவ்வளவு பெரிய குண்டு, அவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு. அவர் வந்துட்டு அவரே அப்படி இருக்காருன்னா அவருடைய தேர் எவ்வளவு பெருசா இருக்கும், சும்மா இமேஜின் பண்ணி கத்துக்காங்க. அந்த தேர்ல அவர் வராரு. அப்ப அந்த தேருக்கு முன்னாடி அழகா பலவிதம் இருக்கும். அதுல வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருடைய தேருக்கு ஏற்ற மாதிரி மிகப்பெரிய சைஸ்ல அது எக்ஸ்ட்ரா லார்ஜ் சொல்லுவாங்களே, அதோட டபுள் எக்ஸ்ட்ரா லார்ஜ் நீங்க எவ்வளவுன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு ஒரு மணி தொங்கிட்டு வருது அது தேர்ல, சரியா? அது மாதிரி தொங்கிட்டு ஜிங் ஜிங் ஜிங்னு ஆடிட்டு வராரு. வந்துட்டு அவர் வரத வந்துட்டு இந்த சிங்கலிகா குரங்குகள் அங்க பார்த்துட்டு இருக்கு. அது கேட்குது, யாரு அங்க வருது அப்படின்னு உடனே நம்மள மாதிரி அதுக்கு சிரிக்குங்க, ஐயோ இவர் கூட சண்டை போட போறாங்க அப்படின்னு பயந்துட்டு இருக்குங்க. அப்ப என்ன ஆகுது, ராமபிரான் வராரு. ராமபிரான் வந்துட்டு கும்பகர்ணனை அழிச்சிடுறாரு. அப்ப என்ன ஆகுது, கும்பகர்ணன் அழிக்கிற நேரத்துல கும்பகர்ணன் வந்து அப்படியே லைட்டா சாயறாரு. சாயும்போது என்ன ஆகுது, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அவரோட தேர்ல வந்து மிகப்பெரிய ஒரு மணி இருக்குன்ட்டு, அந்த மணி வந்து கழண்டு விழுந்து இந்த சிங்கலிகான்ற ஒரு 1000 குரங்கு இருக்குல்ல, அதுங்களை மறைக்கிற மாதிரி உள்ள விழுந்துருதா. அப்ப என்ன ஆகுது, இதுங்க வந்து ஒரு கும்பிருட்டா இருக்கும்போது எல்லாம் பயந்து கத்துதுங்க, ஐயோ நம்மளை காப்பாத்துமே யாருமே இல்லையா, காப்பாத்துமே யாருமே அழுதுட்டே இருக்குங்க. அப்போ வந்துட்டு என்ன ஆகுது, அங்க இருக்கிற ஒரு குரங்கு சொல்லுது, நான் பாத்தியா நம்ம சுக்ரீவனை நம்பி வந்தோம், இப்படி நட்டாத்துல விட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு குரங்கு சொல்லுது. இன்னொரு குரங்குல, ஆமா அனுமர் பெரிய அனுமரான், அவர் இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம இப்படி உள்ள மாட்டிட்டோமே அப்படின்னு அழ ஆரம்பிச்சிச்சுங்க. இப்படி ஒவ்வொரு கூக்குரல் வந்துட்டே இருக்கும்போது அந்த குரூப்ல இருக்கிற ஒரு ஹெட் வந்து சொல்றாங்க, ஏய் எதுக்கு பயப்படுறீங்க, கண்ணை மூடி ராமா ராமா ராமநாமத்தை சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா காப்பாற்றப்படுவோம் அப்படின்றாங்க. ஸோ இதுங்க எல்லா குரங்களும் கண்ணை மூடிக்குதுங்க. ஏன்னா ஆல்ரெடி கும்பிருட்டு, வேற வழி கிடையாது, நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லைன்ற பயத்துல ராமா காப்பாத்து ராமா காப்பாத்து ராமா 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 சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு ஸ்டைல்ல போயிட்டு இருக்கு. அந்த சைட்ல ராமர் என்ன பண்றாரு, கும்பகர்ண அப்புறம் மற்றவங்க எல்லாம் அழிச்சுட்டு கடைசியா ராவணனையும் வதம் பண்ணிடுறாரு. வதம் பண்ணிட்டு சீதா பிராட்டியை அழிச்சுட்டு வர்றாரு. அப்ப அழிச்சுட்டு வரும்போது அவர் சொல்றாராம், சுக்ரீவா நம்ம கூட வந்தவங்க எல்லாருமே கரெக்டா இருக்காங்களா பாரு, யாரெல்லாம் இருக்காங்க யாரெல்லாம் இல்லை, கரெக்டா நீ வந்து லிஸ்ட் எடுத்து வந்துடு அப்படின்றாரு. ஸோ சுக்ரீவன் போறாரு, போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்து சொல்றாராம், ராமா நம்ம கூட வந்ததுல வந்துட்டு இவங்கெல்லாம் இல்லை இவங்கெல்லாம் இருக்காங்க, அந்த சிங்கலிகா குரங்குல ஒரு 1000 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்களும் காணும் ராமா அப்படின்னாராம். உடனே அவர் வந்து சொல்றாராம், அனுமன் நீயும் சுக்ரீவனும் இன்னொரு போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்களும் போயிட்டு இல்லை ராமா நாங்கள் பார்த்தோம் எங்கேயும் கிடைக்கல, இந்த அவர் சொல்றபடி சுக்ரீவன் அரசர் சொல்றபடி அந்த 1000 சிங்கலிகா குரங்குகள் இல்லை, மற்ற குரங்குகளும் எங்கன்னு தெரியல, சில வானரங்கள்லாம் இறந்து போயிருக்கு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னோடனே ராமருக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன இன்ட்யூஷன். அவர் சொல்லிருக்காங்க, இல்லை
நீங்க வாங்க நம்ம போய் தேடலாம் சொல்லிட்டு திருப்பியும் ராமர், சீதா பிராட்டி, லக்ஷ்மணன், இந்த அனுமான், சுக்ரீவன் எல்லாம் போயிட்டே இருக்கும்போது பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா, போரோட கோர முகம், சில பேருக்கு கை கால் இல்லாம, சில பேருக்கு தலை இல்லாம, எல்லா இடத்துலயும் ரத்த சகதியா எல்லா இடத்துலயும் இருக்கும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு பெரிய, நான் சொன்னேன் இல்லையா, மணி கவுந்து கிடக்கு. ராமர் என்ன சொல்றாராம், அனுமன் அந்த மணியை பாத்தியா அப்படின்னாராம். அனுமனுக்கு டக்குனு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அடுத்த ராமர் என்ன சொல்லணும் அப்படின்னு கூட பார்க்கல. அனுமன் என்ன பண்றாராம், அந்த இடத்துல இருந்து இருந்தது தன்னுடைய வால் இருக்கு இல்லையா, அந்த வால் அப்படி அமைச்சு அந்த மணியோட ஹோல் இருக்கும்ல, அதை விட்டு ஒரு சொட்டி தூக்குறாரு. தூக்குறத பார்த்தா இந்த குட்டி குரங்குகள்லாம் ராமா காப்பாத்து, ராமா காப்பாத்து, ராமா காப்பாத்து, ராமா காப்பாத்துன்னு வேண்டிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். சரி கண்டுபிடிச்சோன்ட்டு இதுங்க கண்ணை திறந்து இப்படி பார்த்தா முன்னாடி ராமபிரான், சீதா பிராட்டி, ஆஞ்சநேயர் எல்லாம் இருக்கிறத பார்த்து ராமா நீங்க வந்து காப்பாத்திட்ட ராமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் குதிக்குதுங்க. என்னாச்சுன்னா அது வின் பண்ண உடனே இன்னும் சந்தோஷம். எல்லாம் குதிச்ச உடனே ராமர்ல அங்கே வந்துட்டு அதுங்களை தடை கொடுக்குறாராம். நீங்களும் வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க, சீதா பிராட்டியை காப்பாத்துறதுக்கு நீங்களும் வந்து தடை கொடுக்குறாராம். இது வந்து எவ்வளவு பெரிய பேர், கரெக்டா? இப்படி நடந்த உடனே ராமர் வந்து அவங்க ஐஷன் பாரு. ஸ்ரீராமர் பார்த்துட்டு சொல்றாராம், அனுமனே உனக்கு இந்த வால்ல வந்து மணியோட பார்க்கும் பொழுது நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த கோலத்துல உன்னை யார் தரிசனம் பண்ணாலும் அவளுக்கு பக்தியும் ஞானமும் வைராக்கியமும் கண்டிப்பா கிட்டும் அப்படின்றாராம். இது மட்டும் இல்லாம வியாசராஜன்ற ஒருத்தர் வந்துட்டு தமிழ்நாட்டுல, கர்நாடகால, ஆந்திரால கிட்டத்தட்ட 700 கோயிலுக்கு மேல இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. என் நண்பர்களே, இன்னைக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்டிருப்பீங்க நம்புறேன். இது மாதிரி நல்ல விதமான கதையை கேட்கணும்னா சுவாமியின் கதை நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பெருங்குளத்தூர் சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.